வண்டி உள்ளே ஏற்றியாச்சு. பாருங்க லேபடார் சுற்றுது. பில்லு வாங்கி பேமெண்ட்டும் கொடுத்தாச்சு. பேமெண்ட் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் போட்டு விட்டாங்க. கேபின் தூக்கி வச்சுருக்கேன். இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக ஓஸ் எதனா கட் ஆகிருக்கான்னு பார்க்க சொன்னாங்க. ஏர் ஃபில்டரை கைட்டி பார்க்க சொன்னாங்க. மறுபடியும் கைட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணால் மறுபடியும் போக தள்ளுது. ஆப்போசிட்டில் போனார். என்ன பார்த்துன்னு கேட்டவொடனே இந்தமாரி சொன்னேன். டேப் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையும் இல்லாத போனால் நல்லாயிருக்கும். ஹலோ மக்களே, குட் மார்னிங். நம்ம வண்டி தொல்லை கொடுக்குது மக்களே. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாடு ஹோட்டல் தாண்டி தெலுங்கானாவில் நிர்மல் தாண்டி ஒரு 20 கிலோமீட்டர் தான் வந்தேன் நைட்டு. நேற்று பார்த்தீங்கன்னா சாயந்தரம் வண்டி பார்த்தீங்கன்னா கருப்பு புகை பயங்கரமாக தள்ளிச்சு. வெளியே பின்னாடி வர வண்டி கூட தெரியாத அளவுக்கு செம்ம புகை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியும் போகல. ஒரு 20-25க்கு மேலே வண்டியே போகல. அப்படியே கொண்டு வந்து இங்கே தாபாவில் கொண்டு வந்து நிப்பாட்டேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டரில் ஒரு டாடா மோட்டார்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக தான் இப்போ காலைல வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கேயே ஓரம் கட்டிடுறேன். வண்டி போயிருந்தா கொஞ்சம் தூரம் அது வரைக்கும் கூட போயிடலாம். 20லே தான் போகுதுன்னும் போது எவ்வளோ தூரம் ஓட்ட முடியும்? அதனால் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிப்பாட்டி வச்சுருந்தா கொஞ்சம் தூரம் நல்லா போகுது. அப்படியே சரி ரைட்டு, இதுக்கு மேலே எதுக்கு அங்கே போய் இடம் இருக்குமாண்ணே இதெல்லாம் தெரியாதுன்றதுக்காக இந்த தாபா ஹோட்டலில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலைல 9 மணி ஆகுது. எப்படியும் அங்கே 10 மணிக்கு வருவாங்க. சரி ரைட்டு வாங்க, அங்கேருந்து கிளம்பலாம். போயிட்டு அது என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க. இந்த தாபாவில் தான் கொண்டு வந்து நிப்பாட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டேன். வண்டி என்ன சொல்கிறது, இவ்வளோ நாளில் நல்லா ஓடிட்டு இருந்து எந்த பிரச்சனையும் வைக்காத. இப்போ தான் புதுசாக பிரச்சனை வருது. அப்படியே பாருங்களேன், நான் காட்டுறேன். சுத்தமாக அப்படியே செம்ம புகை பயங்கரமாக தள்ளுது. வண்டியே அப்படியே சுத்தமாக போகவே இல்லாத மாரி. இந்த டிஸ்க்கு இந்த வீல் போல்ட்டெல்லாம் பாருங்கள் கருப்பாக இருக்கா. இதெல்லாம் வந்து கறி தான் பாருங்க. இதில் வந்து அடித்த புகையோட கறியே இந்த அளவுக்கு இருக்கா பாருங்க. இந்த இடம்லாம் பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக பயங்கரமான கறி. இந்த இடத்துல கூட ஏதோ ஒரு ஓட்டை மாரி போட்டு அதுலேருந்து வருது. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் பயங்கர புகை. எனக்கு என்னமோ இந்த யூனிட்டு கைட்டி சர்வீஸ் பண்ணாங்கல்ல, இதில் தான் மறுபடியும் ஏதோ கோளாறு காட்டுதுன்னு நினைக்கிறேன். என்ன எதுன்னு தெரியல. சரி பார்ப்போம். சரி, தாபாவில் கொண்டு வந்து நிப்பாட்டினதுக்கு காரணமே தண்ணி டாய்லெட்டு எல்லாம் இருக்குன்னு பார்த்தா, ஆனால் எதுவுமே யூசேஜில் இல்லை பாருங்க. தண்ணியே சுத்தமாக இல்லையா, ஆனால் அதுலேயும் வந்து பூச்சிலாம் மிதக்குது. சரி ஃப்ரெஷ் ஆகிட்டு போகலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லாத போயிடுச்சு. வாங்க போய் பார்க்கலாம். நைட்டு போன வீடியோலாம் பாருங்க, ஆனால் போக பயங்கரமாக தள்ளும். கொஞ்ச நேரம் ஒரு 1 hour நிப்பாட்டி வச்சுட்டு போனால் எந்த பிரச்சனையும் வராது. ஒரு மேடோ இல்லை ஒரு இதுவோ வரும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான கருப்பு போக தள்ளும். இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஏன்னா கம்மியான தூரம் தான் போக போகிறோம் டாடா மோட்டார்ஸ் வரைக்கும். பார்க்கலாம் வாங்க. ஆனால் இதில் என்ன பண்ணால் நான் டாடா மோட்டார்ஸில் போய் ஆக்சிலேட்டர் அழுத்தினா புகையே வராது. அதுக்குள்ளே வந்ததுன்னா பிரச்சனை போய் நேரில் காமிச்சிடலாம். அப்படின்னா எடுத்து வீடியோவை தான் காட்டணும். புகை பயங்கரமாக தள்ளுது, வண்டியை போல அப்படின்னு. என்ன பிரச்சனைன்னு தெரியல, போய் பார்ப்போம். எது வண்டியில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆயிலு, ரேடியேட்டர், தண்ணி, அந்த வண்டி சைட்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் கரெக்டாக தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இது வேறு ஏதோ சென்சார் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். நேற்றுலாம் எந்த எரர் லைட்டும் காட்டல, இன்னைக்கு தான் அந்த ஒரு எரர் லைட் காட்டுது. புகை வரும்போதே எந்த லைட்டும் காட்டல. சரி ரைட்டு போய் பார்க்கலாம். இது பாருங்க கரெக்டாக போயின்னு தான் இருக்குது. வண்டி நல்லா போகுது,
புகையும் வந்து கண்ணுக்கு தெரியல. தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா டிச்சிப்பள்ளின்ற ஊர் உள்ளே போகிறதுக்கு மெயின் ரோட்லேயே இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் நானும் பார்த்துருக்கேன் போகும்போது வரும்போதெல்லாம். 2 இருக்கும், டாடா மோட்டார்ஸ் இருக்கும், பக்கத்தில் இன்னொன்றும் இருக்கும். நைட்டெல்லாம் வண்டி நிப்பாட்டுறதுக்கு இடம் தேடிட்டு வந்த மக்கள் இதை பாருங்க. இந்த மாதிரி நெல்லு காய போட்டு வச்சுருக்காங்களா, வண்டியே சுத்தமாக போகல. 20-25 போகுது ஒரு மேடு. சாதாரண ரோட்லேயே ஒரு மேட்டுக்கெலாம் சுத்தமாக போகவே இல்லை. அந்த மாதிரி இடத்துல என்னடா ஒரு மணி நேரம் ஓர நிப்பாடலான்னு பார்த்தா இந்த மாதிரி இருக்கிற எல்லா இடத்துலையும் இவங்க நெல்லு காய போட்டு வச்சுக்கிறாங்க. முடியல, இடம் தேடி பார்த்துக்கிட்டு எங்கேயோ வரங்கட்டி எப்படியோ கொஞ்சம் தூரமாக நவுத்திட்டு வந்து இந்த லாபாட்டில் கொண்டு வந்து விட்டேன். எப்படியாவது இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் போயிடலான்னு பார்த்தா ஆனால் வண்டி சுத்தமாக போகவே இல்லை. இதுக்கே பாருங்க, இந்த சாதாரண மேம்பாலம் தான், இதுக்கும் வண்டி திணறுது, ஆனால் போகல. ஆனாலும் இன்னும் புகைலாம் வந்து அந்த அளவுக்கு வரல. ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த பிரச்சனையும் இல்லாத போகுது. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ஆரம்பிக்குது. டிச்சிப்பள்ளி ஊருக்குள்ளே போகிற ரோடு கொஞ்சம் தூரம் முன்னாடி போகும். ரைட்டு வந்தாச்சு. இது என்ன மகேந்திராவா? மகேந்திரா சர்வீஸ் சென்டரு. அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. டாடா மோட்டார்ஸ் அதுவும் இருக்குப்பா. ஆனால் இன்னும் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். வண்டி ஏகப்பட்ட வண்டி நிற்கிது. இப்போலாம் கரெக்டாக தான் இருக்கு. நைட்டு தொல்லை பண்ணிச்சு. சரி போய் பார்ப்போம். ஏகப்பட்ட வண்டிங்க இருக்கு. எப்போ வருவாங்கன்னு தெரியல. மெக்கானிக்கலாம் வண்டி அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து விட்டேன். உள்ளே போய் கேட்டோன்ட்ட மக்களே. ராஜேஸ்வர் டாடா மோட்டார்ஸ் டிச்சிப்பள்ளியில் இருக்குது. அவன் என்ன சொல்கிறாங்க, இன்னும் ஒரு 10 மணிக்கு மேலே வாங்க, அப்போ தான் மேனேஜர் வாங்க, அப்போ தான் வந்து ப்ராப்ளம் ஆகும்னா இதெல்லாம் வந்து கேட்டு சரி பண்ணுவாங்க. 10 மணிக்கு 10-10:15 வாங்க அப்படின்ட்டாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:15 தான் ஆகுது. சரி வெயிட் பண்ணியே பார்க்கலாம், வேறு வழி இல்லை. இதை விட்டு அந்தாண்ட போயிட்டோன்னா எங்கே டாடா மோட்டார்ஸ் கிடைக்குமாலாம் தெரியாது. எது வந்தாலும் இங்கே பார்த்துட்டு சரி பண்ணிட்டு போகிறது தான் நல்லது. உள்ளே போயிட்டு வண்டி நம்பர் சொல்லி பேசிட்டு வந்துட்டு மக்களே. அதாவது லேப்டாப் போட்டு செக் பண்ணி பார்க்கணுமா. லேப்டாப் போடுறதுக்கு மட்டும் வந்து 1000 ரூபாவாம். அது இல்லாத மீதி பிரச்சனை. அதே டிரான்ஸ்போர்ட்லையும் கேட்டு சரி ரேட்டு பாருங்க அப்படின்ட்டு உள்ள விட சொல்றாங்க. ஏன்னா இப்போ வண்டி காலிலேருந்து எடுத்ததுலேருந்து புகை வரலன்னு சொல்லிட்டு எல்லாம் போக முடியாது. திடீர்னு கொஞ்சம் தூரத்தில் போய் தொலை பண்ணிச்சுன்னா யாருக்கு தெரியும். வயல்லாம் டாடா மோட்டார்ஸ்லாம் இருக்குமான்லாம் எதிர்பார்க்க முடியாது. இருக்கிற இடத்துல பார்த்துட்டு தான் போகணும். இங்கே விட்டா அங்கே விடு, அங்கே விட்டா இங்கே விடு. லோடு வண்டியை வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் திருப்பிட்டு உட்காந்துருக்கீங்க. உள்ளார தான் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். வண்டியை உள்ளே ஏற்றியாச்சு. இங்கே பாருங்க, லேபடார் சுற்றுது. ஃபீஸ் பாக்ஸு இதை லேப்டாப் போட்டு பார்க்கணும், அதுக்காக கட்டி வச்சுருக்காங்க. வண்டி வெளியே எடுத்திருக்கேன், லேப்டாப் வச்சுருக்கேன், எல்லா வேலையும் போயிட்டு தான் இருக்குது. ட்ரையல் போய் பார்க்கலாமா. ஒரு ரவுண்டு ட்ரையல் போயிட்டு வந்தாச்சு. ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே. அந்த காலையில் எரிஞ்ச லைட்டு ஆஃப் ஆயிடுச்சு.
லேப்டாப் போட்டு 2 பேரும் தான், அவரும் தான் வந்தார் லேப்டாப் எடுத்துக்கிட்டு. ஒரு ரவுண்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்து வந்தோம். இப்போதைக்கு எந்த புகையும் வரல. என்ன பிரச்சனை லேப்டாப்பில் காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் சர்வீஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ரெண்டாவது ஒன்று AdBlueவோட லாக்டு சென்சார் அது காட்டுது. அதான் இப்போ ப்ராப்ளம், மெயின் ப்ராப்ளம். அது வந்து எப்படி பார்த்தாலும் 35,000 கிட்ட வருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனேபிள் டிசேபிள் அப்படி இப்படின்னு சொன்னார். ஒன்றும் அவர் சொன்னதில் ஒன்றும் சரியாக எனக்கு புரியல. சரி, அதுதான் வந்து இப்போது பார்க்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் ஃபில்டர்லாம் வந்து செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஏர் ஃபில்டரை போயிட்டு கட்டுவோம். எடுத்துகிட்டு போயிருக்காரு. சரி, இது மட்டும் பார்த்துட்டு திரும்ப வந்தாருன்னா என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட் சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஏர் ஃபில்ட்ரு எனக்கு தெரிஞ்சு இதில் தான் இருக்கும். இது இப்போ தான் லூஸ் பண்ண கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சரி, அப்படியே விட்டேன். ஏன்னா வைசாக் ஃபுல்லாக நம்ம என்னது கரிமண் படிஞ்ச இடத்துல தான் இருந்தோம். மண் டஸ்ட்டு ஃபுல்லாக கொஞ்சம் கட்டி பார்ப்போம். ஏர் ஃபில்ட்ரு எடுத்துட்டேன். கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகே, ஏர் ஃபில்ட்ரு எடுத்து மாட்ட சொல்லிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டாக க்ளீன் பண்ணி போட்டுருவோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைலன்சர் கிட்டு வருதில்ல, இந்த கிட்டுக்கு மேலே லைட்டாக ஒரு பழுப்பு மாரி ஓட்ட போதா, அது வந்து லாக் சென்சாரா, அது ஒன்று இருப்பாங்க, சின்னதாக ஓஸ் போதா. இந்த 2 செட்டும் வந்து ப்ராப்ளத்தில் இருக்கான். லேப்டாப் போட்டு கிளியர் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்களாம். இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை வராது. அப்படி மறுபடியும் பிரச்சனை வந்ததுன்னா மாற்றி தான் ஆகணும். அது வந்து 35,000 40,000 கிட்ட அதுக்கு மட்டுமே வரும் அப்படின்ட்டாங்க. ஆயில் ஃபில்ட்ரு ஆயில் சர்வீஸ்லாம் வந்து 2 வருஷமாக பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் காட்டுதான். நம்மளால எங்கே லேப்டாப் போட்டு பண்ணாதானே ஷெட்லேயே மாற்றிடுறாங்களே, அதனால் அப்படி காட்டுது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே இதுக்கு மேலே போய் சென்னை போயிட்டு பார்க்கலாம். வழியில் அந்த பிரச்சனை வரக்கூடாது. பில்லு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ரெடி பண்ணி முடிச்ச உடனே இங்கே கிளம்பலாம். அவ்வளோதான். ஏர் ஃபில்ட்ரு லைட்டாக தட்டி க்ளீன் பண்ண மாதிரி சும்மா லைட்டாக தான், ஏர் வச்சு க்ளீன் பண்ணல, நார்மலாக போட்டு மாட்டி வச்சு தொடச்சி வேலை முடிஞ்சுது. இதில் பில்லு வாங்கி பேமெண்ட்டும் கொடுத்தாச்சு. பேமெண்ட் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் போட்டு விட்டாங்க. கியூஆர் அனுப்பிச்ச உடனே மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் 17 பைசா அந்த லேப்டாப் சார்ஜ் மட்டும். ஏன்னா மற்றபடி வந்து பெருசாக வந்து ஸ்பேனரும் எடுத்து எதையும் கைட்டில் இது பண்ணல. அதனால் இந்த லேப்டாப் சார்ஜர்ஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, இன்ஜின் செக்கிங் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பி டிஸ்டன்ஷன் கிட்டு ஒன்லி ஃபார் BS4 மாடல். அவ்வளோதான், இது மட்டும் தான் இருக்குது. போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கிட்டெலாம் மாற்றோன்னா 40 மொத்தமாக சேர்த்து 40-50,000 கிட்ட வந்துடும். இப்போதைக்கு வந்து தற்சமயம் வந்து இது பண்ணி கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க லேப்டாப்லேயே, அதாவது சிஸ்டத்துலேயே. மற்றபடி பெருசாக வந்து திரும்ப எதனா வச்சுன்னா அதெல்லாம் வந்து சரி பண்ணி தான் ஆகணும். கையோட வந்து ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணுறங்க அப்படின்ட்டாங்க. ஆயில் சர்வீஸ்லாம் இது பண்ணும்போது பண்ணத்தான். சரி, சொல்லியாச்சு. டிரான்ஸ்போர்ட்லேயும் அங்கே போயிட்டு அவங்க எப்போ பண்ணுறாங்களோ பண்ணிக்கிட்டு இதுக்கு மேலே அவ்வளோதான். எனக்கு என்னன்னா வர இடத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவ்வளோதான். சரிட்டு வாங்க கிளம்பலாம். கேட்டு கயிறும் அந்த கம்பியும் பார்த்து தான் போகணும். ஓகே மக்களே, மீண்டும் பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஒரு தொல்லையும் இல்லாத இருக்கணும். பரவாயில்ல மக்களே, இந்த டாடா மோட்டார்ஸ் இன்னும் அதிகமாலாம் இது பண்ணல, நல்லாதான். ஸ்ரீ ராஜா ராஜேஸ்வர் டாடா மோட்டார்ஸ் நெச்சிப்பள்ளி. லேப்டாப் சார்ஜ் என்னமோ அது மட்டும் தான் போட்டாங்க. 1000 ரூபாய் 17 பைசா. மற்றபடி வந்து வேற எதுவும் பண்ணல, எக்ஸ்ட்ரா வேலை.
ஆனா இதுல என்ன ஒண்ணுன்னா அந்த புகை தள்ளி கொஞ்சம் தூரம் வந்த இதுல டீசலை வாரி குடிச்சிச்சு. கேஜில இருந்து என்னடா இங்க இருந்த கேஜி எப்படி அதுக்குள்ள இங்க வந்துட்டுன்னு பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. டைம் 1 மணியா ஆகுது. காலையில சாப்பிடல, பார்ப்போம் போற வழியில. ஏன்னா சாப்பாடு கிடைச்சதுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றபடி ஆந்திராலே இப்போல்லாம் கூட சாப்பாடு கிடைக்க மாட்டேது. ஆந்திரா தெலுங்கானால கூட எங்கன்னா தான் கிடைக்கிது. இந்த வண்டி எடுத்துக்கிட்டு எந்த ஊருக்குள்ளேயும் போயிடலாம், சாப்பிட முடியாது. மெயின் ரோட்டில் இருக்கிற கடைகளில் என்ன ஆகிப்போச்சு, அதிகமாக எல்லாம் பிரியாணி, அதை விட்டால் மதியானமும் ஃப்ரைட் ரைஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தமாரி தான் போயிட்டுருக்கு. காமாரெட்டி 39, ஹைதராபாத் 158, நிஜாமாபாத் 10. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே மகேந்திரா சர்வீஸ் சென்டரும் இருக்குது மக்களே. அதுக்கு முன்னாடி அதே மாதிரி டாடா மோட்டார்ஸும் இருக்குது. ஆமாம் ரைட்டு. இதோ பாருங்க, இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஈச்சர் கூட இருக்கும். அதை பாருங்க போர்டு இருக்கா. ஈச்சர் ஷோரூம் கூட இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் தான். அதனால் இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா 3மே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒன்று இதுனா லைலாண்டும் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா உள்ளே இருக்கலாம், வாய்ப்பு இருக்கும். வெயில் டைம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பயங்கரமாக இருக்குது. ஃபாஸ்டேக் போட்டதுலேருந்து இந்த விலைப்பட்டியலே காணாம். எவ்வளோதான் வாங்குறாங்களோ போட்டு. இது ஒரு மேடு ஏறிக்கிட்டு இருக்கேன். படத்துல தான் பார்க்கறதா இருக்கு. எங்கன்னா ரோட்ல வீட்டில் நேரில் பார்க்க முடியல. வெயில் டைம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சா. ஆனால் ஃபுல்லாக பாருங்கள், இந்த காடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. சுத்தமாக காஞ்சி போய் கிடக்கு. இந்த ரோட்டு ஓரத்தில் இருக்கிறது மட்டும் ஏன் அப்படி இருக்குன்னா, இந்த வண்டியில் எத்தனை தண்ணி ஊற்றுவாங்கல்ல, அதனால் இந்த இது வரைக்கும் அப்படி இருக்குது. நடுவுலையும் கொஞ்சம் இந்த சைட்லேயும். மீதி ஃபுல்லாக பாருங்கள் காஞ்சி போய் கிடக்குது. ஃபுல்லாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மலைய அப்படியே அப்பப்போ காட்டு தீ பிடிச்சிக்கும் பட்டுன்னு. இன்னும் மலை ஓரத்தில் மலை மேலே எரிஞ்சு நடக்கும். இதுக்கு மேலே அதெல்லாம் பார்க்கலாம். இந்த பக்கம் வந்தாலும் மறுபடியும் ஏறு ஏறு. இங்கே பாருங்க, ரோட்டில் அந்த ஒயிட் கலர் அந்த இதுலேயே படம் வந்து போட்டிருக்காங்க. புலி படம் மாதிரி, புலியோ சிறுத்தை ஏதோ ஒன்று. இந்த பக்கம் இதில் பார்த்தீங்கன்னா கரடி பொம்மை மாதிரி கூட போட்டிருக்காங்க. இதை பாருங்க, இந்த போர்டெல்லாம் இப்போ வச்சுது. வைல்டு டேஞ்சர் ப்ராப்ளமா அதெல்லாம் இதெல்லாம் வந்து இப்போ பண்ணியிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் நடமாட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ மறுபடியும் இதெல்லாம் வந்து போர்டு இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. வண்டி சுத்தமாக போகலை, மறுபடியும் ஆரம்பிக்குது. ஆடா, இவ்வளோ தூரம் வந்து இந்த மேடு ஏறுற இடத்துல இந்த மாதிரி வேலையை பண்ணுது பாருங்க. வண்டி போகல அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் போ, அந்த பேரல கிட்ட போயிடு எப்படியாவது. வண்டி இப்படி பண்ணுது.
மறுபடியும் அதே கம்ப்ளைண்ட் வருது. அதான் கேட்டுனே வந்தேன். கேபின் தூக்கி வச்சுருக்கேன். இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக ஓஸ் எதனா கட்டாக இருக்கான்னு பார்க்க சொன்னாங்க. ஏர் ஃபில்டரை கழட்டி பார்க்க சொன்னாங்க. மறுபடியும் கழட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணால் மறுபடியும் புகை தள்ளுது. ஸோ முடியல மக்களே. டர்போ வண்டியும் பார்க்க சொன்னாங்க. எல்லாம் இங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. அப்பயும் போக பயங்கரமாக தான் வருது. மெக்கானிக்கு ஆப்போசிட்டில் போனார். என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு அவராக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. சரி பார்ப்போம். ஏதோ செக் பண்ணுறாரு. அதனால் நம்ம போய் தேடி அலையத்துக்குள்ள ஒரு மெக்கானிக்கு அவராக வந்து கேட்டார். வேறு வண்டி பிரச்சனையை பார்த்துட்டு சரி பண்ணிட்டு போனாராம். ஆப்போசிட்டில் போனார். என்ன பார்த்துன்னு கேட்டவுடனே இந்தமாரி சொன்னேன். அவர் என்ன சொல்கிறாரு, வால்டோர் கைட்டு பார்க்கலாம் அப்படின்றாரு. சரி கைட்டு சொல்லிடுறான். அது வரைக்கும் நம்ம ஜாக்கி ஏற்றுவோம் ஹவுசிங்க்கு. டேப் ஹெட் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. கொஞ்சம் லூஸாக தான் இருந்ததுன்னு சொன்னாப்புல. டேப் ஹெட் அட்ஜஸ்ட் பண்ணி வால்டோர் மாட்டியாச்சு. அவர் வந்து சைலன்சரோட லாக்கு வந்து கீழே ஜாம் ஆகிருக்கான். அதனால் அது கட்டுறதுக்கு கம்பி இருந்தால் கேட்டார். கம்பிக்கு நான் எங்கே போவேன்றதால அவர்கிட்ட தாபா இருக்காங்க கேட்டு பார்த்துருக்கேன் அப்படி சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். கேபின் இறக்கிட்டேன். வண்டி வேலை முடிஞ்சது. டேப்லெட் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சைலன்ஸில் அந்த லாக்கு கிட்ட வந்து இழுத்து கம்மி போட்டு கட்டியிருக்காங்க. இருக்க மெக்கானிக் அவர் வச்சு இருந்ததை வச்சு ரெடி பண்ணியிருக்கு. டேப்லெட் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இது சைலன்ஸில் ஒரு லாக்கு கிட்டு ஒன்று வரும். அதை வந்து இப்போ லீக் ஆகுதுனாங்க. அதை இழுத்து வச்சு கட்டியிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையும் இல்லாத போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ தான் டாடா மோட்டார்ஸில் பார்த்து 25 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லபடியாக போகணும். அது ஒன்று தான் போகணும். நாங்கள் கிளம்புறோம். மெக்கானிக்கு பேமெண்ட் செட்டில் பண்ணியாச்சு 2500 ரூபா. முடியல மக்களே. சாப்பிடவே இல்லை. காலையிலையும் சாப்பிடல, மதியமும் சாப்பிடல. டைம் பார்த்தீங்கன்னா 5:30. வண்டி வேலை வச்சதுனாலே ஒரே இது எனக்கு வேற மாதிரி அதிகிற வெயிலில் கிருக்குன்னு ஒரு மாதிரி சுற்றுற மாதிரி இருந்தது. முன்னாடி போயிட்டு இந்த கடைகளில் எதுவும் இல்லை. இந்த தாபா ஹோட்டலில் சாப்பாடு ஒட்டி இருக்கான். இந்த வேலை முடிகிற வரைக்கும் அங்கேருந்து போய் சாப்பிட்டுன்னு சாப்பிடணும். இது வரைக்கும் போகலாம் எதுவும் வரல. இந்த வண்டிங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் நல்லா ஓடிட்டு இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் கண்ணுக்கு தென்படாது. வெறி பிரச்சனை வந்துச்சுனாலே அது ஒரு பதட்டமாகவே இருக்கும். டேஷ்போர்டில் அந்த லைட்டு மறுபடியும் மஞ்சள் கலர் லைட்டு மட்டும் எரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ எப்படியாவது சென்னை வரைக்கும் போயிட்டேன்னா அதுக்கப்புறம் அங்கே போய் மறுபடியும் என்ன பிரச்சனை காட்டினாலும் பார்த்துலாம். வயலில் எதுவும் பண்ணாதான் இருக்கணும். வந்து கஷ்டப்பட்டு வண்டி ரெடி பண்ணி காசெல்லாம் செலவு பண்ணி வந்திருக்குது. இங்கே காமாரெட்டி ஆர்டிஓ செக் போஸ்ட். ஓகே, பேமெண்ட்டை செட்டில் பண்ணிட்டு வருவோம். ஓகே, பேமெண்ட் கொடுத்தாச்சு. காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் வந்துருச்சு.
மெக்கானிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நேரத்துக்கு கரெக்டாக அங்கே ஆப்போசிட்டில் போனவர். இதுக்கு இத்தனைக்கும் வந்து கேபினை தூக்கி பார்த்துன்னு இருந்ததால தான் வந்து இப்போ கேட்டாங்க என்னப்பா அப்படின்னு. கேபின் தூக்காத நம்ம மாட்டு சுற்றி சுற்றின்னு அவர் மாட்டு போயிட்டு இருப்பார். வண்டி ஏதோ வரங்கட்டி நிற்கிது பழகுது அப்படின்னு. அதில் ஒரு நல்ல வேலை. கரெக்டாக அந்நேரம் தான் கொஞ்ச நேரத்துக்கு முடியும் ஓனர் ஃபோன் போட்டு கேபின் தூக்கிட்டேன்னா ஓசிக்கு கட் ஆகிட்டா பாரு அப்படின்னாரு. சரி, அதுக்காக கேபினை தூக்கிட்டு உள்ளே வந்து பார்த்துன்னு இருந்தேன். அப்போ தான் மெக்கானிக்கும் வந்தாப்புல. இது வரைக்கும் 30 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டேன் மக்களே. இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக இல்லை. ஒரு நம்பிக்கை தான் நல்லபடியாக போய் சேரும். மத்தியானம் பார்த்தீங்கன்னா இது கீழே இறங்கி சிங்கிள் ரோடு முனையில் ஒரு ஹோட்டல் இருக்கும். அங்கே போய் சாப்பிட்லான்னு நினச்சிட்டு தான் வந்தேன். கடைசியில் ரெண்டுத்துக்கும் வேலை இல்லாத போச்சு. இந்த லைட் எரியுது, இங்கே தான் சாப்பிட்லான்னு வந்தேன். ஏன்னா அங்கே கொஞ்சம் சாப்பாடு கிடைக்கும். ஆந்திரா சாப்பாடு மதியான நேரத்தில் சாப்பிட்லாமேன்னு வந்தேன். வர முடியாது போச்சு. ஓகே மக்களே, இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக சிங்கிள் ரோடு தான். இங்கேருந்து கஜோல்லேருந்து புவனகிரி, புவனகிரிலேருந்து சிட்டியால். கூட எந்த வண்டியும் இல்லையா, அங்கேருந்து தனியாக தான் வந்துடுற மாதிரி வந்துட்டுருக்கேன். 2 வடக்கு நண்பர்கள் வந்தாங்க. அவங்களாம் நரம்படி போயிட்டுருப்பாங்க, எங்கேயோ போயிட்டுருப்பாங்க. அவங்க ஃபோன் நம்பரும் கிடையாது நம்மக்கிட்ட. அதனால் நிற்க சொல்லலாம் அது எதுன்னு பார்த்தாலும். சரி போட்டோன்னு விட்டேன். இதுக்கு மேலே வண்டி ரிப்பேர் ஆனது எல்லாத்தையும் சமாளித்து ஒரே ஆள் எல்லா இதுவும் பார்த்துட்டு கூட மெக்கானிக் கூட ஹெல்ப் பண்ணிட்டேன். அங்கே டேப்லெட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நான் கீரில் போட்டுட்டு ஜாக்கி வச்சுட்டு டயரை வந்து லைட்டாக சுற்றி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் நல்லா இருந்தது. நம்ம வினோத் தலைவர் லோடாக இருந்திருந்தேன்னா கூட ஒரு சப்போர்ட்டுக்கு இருந்திருக்கும் பாரு. இல்லை, அந்தமாரி யாருமே இல்லாத போச்சா. அதனால ரொம்ப டயர்டாகவும் இருக்குது. ஒரு பக்கம் வெள்ளை கலர் லைட்டு சாப்பிடவும் இல்லை, அது ஒரு மாதிரி இருக்குது. கஜோல் ஊருக்குள்ளே போயிட்டுருக்க மக்களே. இன்னும் ஒரு 120 ஒரு இதுலேருந்து ஒரு 100 கிலோமீட்ரு ஓட்டணுன்னா சிங்கிதாபாவுக்கு போகலாம். அவங்களுக்கு இருக்கிற கண்டிஷனில் இந்த சிங்கிள் ரோட்டில் 100 கிலோமீட்டருன்றதே கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த ரோடு கொஞ்சம் ஓட்டுறதுக்கு முடியல. காலையிலேருந்து நின்றுக்கிட்டே இருந்தேன்னா கொஞ்சம் இடுப்பு வேற வலிக்குது மக்களே. அந்த ஆஞ்சநேயர் மேடு வேற வரும் இதில். அதுதான் இப்போ நான் வந்து யோசிக்கிட்டே வந்தேன். அந்த ஐயோ ப்ராப்ளம் வேறு அந்த மாதிரி பண்ணுதே, அந்த மேடெல்லாம் ஏறுமா ஏறாதான்னு தெரியலையே அப்படின்னு. கடைசியில் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். இது வந்து தற்சமயம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். அங்கே போய் சென்னை போய்ட்டு தான் மீதி வேலையை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி எந்த தாபா இருக்குதுன்னு தெரியல. ஒரு 2-3 தாபா இருக்குது. ஆனால் வெறும் சப்பாத்தி தான் வச்சுருப்பாங்க, வேறு எதுவும் இருக்காது. பார்ப்போம். ஆனால் அங்கே போகிறதுக்கே இன்னொரு 1.5 மணி நேரம் ஆகும். சிட்டியால் தாபா போனோன்னா ஒரு 2-3 மணி நேரம் ஆகும் அங்கே போகணுன்னா. மணி 8-11 மணிக்கு மேலே ஆகுமே அங்கே போகிறதுக்கு. சரி பார்ப்போம் கிட்ட போகும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆஞ்சநேயர் கோயில் மேடு. வண்டி போகல ஒன்று, ஆனால் புகை முன்ன அந்த அளவுக்குலாம் இல்லை. இதுக்கு தான் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே வந்தேன். இதில் ஏறுமான்னு. முன்ன எப்படின்னா 14 எடுத்துன்னு வந்து கீரு விழாத வண்டி எடுத்துன்னு வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து இதெல்லாம் ஏறி இருக்கும்னு நினச்சிட்டு சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாரி இப்போ நம்ம வண்டி கதை.
ஏறாப்புல செகண்டில் ஏறாப்புல. ஃபஸ்ட்டு வாங்குறாரான்னு பார்ப்போம். ஆஹா, அங்கே பாருங்க, அங்கே ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆகி நிற்கிறத. இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டா எக்ஸ்ட்ராவா ஒரு வேளை? எக்ஸ்ட்ரா. எந்த இடத்துல வந்து பிரேக் டவுன் ஆகி நிற்கிறத பாருங்க வண்டி. ஏறு 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 ஏறு. அப்பா ஏறியாச்சு மக்களே. சிட்டியால் தாபா வரைக்கும்லாம் ஓட்டுறதுக்கு உடம்புல தெம்பு இல்லை மக்களே. இந்த தாபாவை எப்போ வரும்னு தான் பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். தண்ணி வேற சுட இருக்கா, அடிக்கிற வெயிலில் அதுவும் சூடு ஏறி போச்சு எப்பயோ. அதனால் அது குடித்தாலும் தாகம் அடங்கலை. அவன் எவ்வளோ தூரம் அந்த தாபாவே இன்னும் எவ்வளோ தூரம் வரும்னு தெரியல. இந்த கண்ணை கட்டுற டைமில் ஐயோ என்னடா இருக்கிற 5 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கே 50 மணி நேரம் ஆகிற மாதிரி தோணும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ. இந்த பங்கு பக்கத்தில் ஒரு தாபா வரும். ஓகே ரைட்டு, இதில் கொண்டு போய் நிப்பாட்டுறோம். முடியவே இல்லை. கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுன்னா சிட்டியால் தாபாக்கே போயிடுவேன். நாங்கள்னா கொஞ்சம் சாப்பாடும் நல்லாயிருக்கும், ரைஸ் வாங்கி சாப்பிட்லாம். இங்கே ரைஸ் கிடைக்காது. சரி, அதெல்லாம் பார்த்தா இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் நம்மளால் வண்டி ஓட்ட முடியாது. வண்டி கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டிருக்கேன் தாபா பக்கத்தில். இந்த சைடில் அங்கே நிப்பாட்ட இடம் இல்லை. தண்ணி தொட்டி எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். போய் கை மூஞ்சி கல்லாத கழுவணும். குளிக்க முடியாது, ஏன்னா ஏற்கனவே உடம்பு சரியில்லை, சளி வேறு பிடிச்சிட்டு உயிரை வாங்குது. அதில் இந்த டைமில் தலையில் தண்ணி ஊற்றினா தொல்லை தான். கை கால்லாம் கொஞ்சம் ஆயிலாக இருக்குது, அங்கே கொஞ்ச மாதிரி கழுவிட்டு வரும். ரெண்டுமே டிஎன் வண்டி, ரெண்டுமே 52 டிஎன் 52 வண்டி. சரி, நம்ம தமிழ்நாடு வண்டி நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்னு போனால் அதில் இருந்த 2 வண்டியுமே இந்திக்காரங்க. 2லேயும் 2 பேர், 4 பேருமே இந்திக்காரங்க தான். எல்லாத்துலேயும் இந்திக்காரங்க வந்துட்டாங்க, பரவாயில்ல. உள்ள அதாவது 52 என்னமோ நாமக்கல் சங்ககிரி அந்த மாதிரி சைடில் போகும்போது, சேலம் சங்ககிரி அந்த மாதிரி சைடில் போகும்போது அங்கேயுமே வந்து இந்திக்காரங்க தான் இப்போ ஓட்டிகிட்ருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். மகாராஷ்டிரா பார்டரில் குறுக்களை வந்து நிற்கும் போது நான் கேட்டிருப்பேன் வந்து, ஆனால் நான் உள்ளே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி எட்டி பார்க்குறோம் போது 2மே இந்திக்காரன் போது உள்ளலன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். முக்காச்சு அவங்க தான் பிறகுறாங்க. தமிழ்நாடு எங்கே போகுதுன்னு தெரில, டவுட்டு தான் மக்களே. நம்ம வந்து நம்மளோட வாழ்வாதாரம் பொருளாதாரத்தை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். வராங்க, வேலை செய்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, செய்யட்டும், நான் வேணாம்லாம் சொல்ல வரல. ஆனால் எல்லாத்துலேயும் இப்போ அவங்க அதிகம்தான் அதிகமாக இருக்குது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரேட்டு சாப்பிட்லான்னு போகலான்னு பார்த்தா பயங்கரமாக காற்றடிக்குது. பரவாயில்ல, நல்ல விஷயம் தான், காற்றடிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இருக்கிற ஃபுல்லாக மண்ணை கொண்டு போய் அங்கே சாப்பிட்றாங்க ஞாபகம் ஹோட்டலில். அவங்க நல்லதான் தள்ளுது. சரி, பரவாயில்ல, எனக்கு பசிக்குது இப்போதைக்கு. மண்ணை அடித்தாலும் மண்ணே வாரி போட்டுனா கூட சாப்பிட்ற ரேஞ்சில் தான் இருக்கேன். போய் சாப்பிடலாம். என்ன இருக்குன்னு கேட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா கரண்ட்டு வேறு ஆஃப் ஆகி போச்சு. இந்த இருட்டில் என்ன கேட்டு சாப்பிட்றதுன்னு தெரியல. ரைஸ் கிடையாது, ரைஸ் கேட்டுருந்தா நல்லா வந்திருக்கும். கிடச்சிருந்தா சிக்கன் கிரேவியும், இது வெங்காயம் எலுமிச்சம், இது வந்து சப்பாத்தி. இது வந்து சப்பாத்தியில் தந்தூரி ரொட்டியாம். இது
இந்த ஊரில். அவங்க சொன்னது அதான், சப்பாத்தி கிடையாது தந்தூர் ரொட்டின்னாங்க. சரி ரைட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு வந்து இது பண்ணுறேன். கரண்ட் இல்லை, அதான் ஒரு கஷ்டமாக இருக்குது. டார்ச் லைட் ஆன் பண்ணி தான் சாப்பிட மாதிரியே இருக்குது. எல்லோரும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்காங்க. பாருங்க எல்லாம் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. சரி ரைட்டு, நானும் அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வண்டியில் போய் ரெஸ்ட் எடுப்போம். டார்ச் லைட் அடித்து சாப்பிட்டுட்டு திரும்ப வந்துட்டேன். வண்டிக்கு பக்கமாக வந்துட்டேன். இப்போ தான் வந்து கரண்ட்டே வருது. சரி ஓகே மக்களே, இருக்கிற டயர்ட்னஸில் ஒன்றும் முடியல. குளிக்கலான்னு பார்த்தா இங்கே தண்ணி தொட்டியே இல்லை. கை கழுவ மட்டும்தான் தண்ணி தொட்டி வச்சுருக்காங்க. குளிக்கிற அளவுக்கு அதனால அங்கே வசதி இல்லை. சரி ரைட்டு, இப்போதைக்கு என்னால் முடியல. இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். இப்போ நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து காலையில் இங்கேருந்து கிளம்பி நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 1.5 ஹவர் ட்ராவலு. சிட்டியால் தாபா போயிட்டோன்னா கூட அங்கே போய் தண்ணி தொட்டிக்குது, அங்கே போய் குளிச்சுட்டு கூட அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ முடியல. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.